அனைவருக்கும் வணக்கம். நீட் தேர்வு முறைகளை எதனால லட்சக்கணக்கான மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அதே சமயம் நீட் தேர்வு முறையினால மாணவர்களுக்கு என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்னென்ன தீமைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயம் நீட் தேர்வு பற்றி நீங்க முழுவதுமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுங்க. கடைசியா ஒன்று சொல்றேன், என்னன்னா இந்த வீடியோ கடைசியில் சொல்றேன், நீட் தேர்வை அனைத்து மாணவர்களும் எதுக்காத வண்ணா ஒரு ஐடியா கொடுக்குறேன். இது மத்திய அரசு மாநில அரசும் பின்பற்றுங்கன்னா கட்டாயமாக அனைத்து மாணவர்களும் நீட் தேர்வை ஆதரிப்பாங்க. சரிங்களா? இப்போ நீட் தேர்வோட நன்மைகளை பற்றி பார்ப்போம். ஓகேங்களா? அதாவது நீட் தேர்வு என்றால் மருத்துவ படிப்பிற்காக ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அதாவது இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தேர்வு முறை தான். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணால் மருத்துவ படிப்பிற்கு நீங்கள் உள்ள நுழையலாம். சரிங்களா? அதாவது நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்தால் நீங்கள் ₹1 கட்டாமல் மருத்துவக் கல்லூரியில் இலவசமாக போய் படிக்கலாம். அதே கொஞ்சம் மார்க் கம்மியாக எடுத்தால் தனியார் மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். அப்போ நீங்கள் படிக்க போகும்போது நீங்கள் எந்த ஒரு 50 லட்சமோ 1 கோடி ரூபா வரைக்கும் டொனேஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது. சரிங்களா? நீங்கள் வெறும் காலேஜ் ஃபீஸ் கட்டினா போதும். ஆனால் இதற்கு நீட்டுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு மருத்துவ படிப்பிற்கு போய் படிக்கணும்னா காலேஜுக்கு டொனேஷனாக 50 லட்சம் முதல் 1 கோடி ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஏழை எளிய கிராமத்திலிருந்து ஒரு செல்லக்கூடிய மாணவர்கள் மாணவிகள்லாம் அவ்வளோ தொகை, கோடிக்கணக்கான தொகைகளை கொடுத்து படிக்க முடியுமா? அதையும் சிந்திக்கணும். சரிங்களா? இப்போ நீட் எதிர்க்குன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்களால கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து அவங்களால படிக்க முடியுமா? இது ஒரு முக்கிய காரணம் நீட்டை ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு. இன்னொன்று என்னன்னா, நீட்னால அதாவது உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள், குவாலிஃபைடு டாக்டர் இருப்பாங்க இந்த நீட் தேர்வு முறையினால அப்படின்னு சொல்லி மத்திய அரசு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லா இருந்துச்சுன்னா திறமையானவர்கள் மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். திறமையான நபர்கள் ஒரு திறமையான மருத்துவர்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கம் முன்வைக்கிறாங்க. உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள் உள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இன்னொன்று, இந்த நீட் தேர்வுனால என்னன்னா அனைத்து மாநிலங்களிலும் ஒரே தேர்வு முறையா, அது ஒன்று பெஸ்ட்டு. ஏதாவது ஒன்றுன்னா ஒரே கட்டணம் தான் விண்ணப்பங்களுக்கு. நீட் தேர்வுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் ஒரே கட்டணம் தான் அனைத்து மாநிலங்களுக்கும். அது ஒரு பெஸ்ட்டு. நீட் தேர்வு இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு பல்கலைக்கழகத்துக்கும் சென்று ஃபீஸ் வேரியேஷன் வரும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு சென்று விண்ணப்பம் பதிவு செய்யணும். அலைச்சல் அதிகம், பணமும் அதிகம். அதனால் குழப்பங்கள் இருக்குது. அதனால் நீட் தேர்வு இந்த நாடு இந்தியா முழுவதும் ஒரே தேர்வு முறையாக வச்சாங்க. சரிங்களா? இப்போ இன்னொன்று, நீட் தேர்வில் இன்னொரு நன்மை என்னன்னா, இந்த ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர் மாணவிகளுக்கு 7.5% உள் ஒதுக்கீடு கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். இன்னொன்று, இப்போ நீட் தேர்வோட தீமைகளை பார்ப்போம். சரிங்களா? இப்போ நீட் தேர்வோட மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த கோச்சிங். சரிங்களா? இப்போ கார்பரேட் நிறுவனம் தான் அந்த பெரிய பெரிய கோச்சிங் சென்டர்லாம் நடத்திட்டு இருக்காங்க. சரிங்களா? அங்கே போய் படிக்கணும்னா குறைஞ்சது 1 லட்சம் முதல் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் வருஷத்துக்கு பே பண்ணணும். கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தொகை கொடுத்து படிக்க முடியாதனால தான் நீட்டுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இதை சார்ட் அவுட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கடைசியில் சொல்கிறேன். அடுத்து மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, 10வது 11வது 12வது தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்சி பயில்றாங்க பார்த்தீங்களா, அந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாமை, நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சிபிஎஸோட சிலபஸ் தான் நீட் எக்ஸாம்லேயும் வருதுங்களாம். சரிங்களா? இப்போ இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த ஸ்டேட் போர்டில் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க சிபிஎஸ்சியில் படிக்க மாட்டாங்க. அப்படி ஸ்டேட் போர்டில் படிக்கிறவங்க இந்த நீட் எக்ஸாமை கொஞ்சம் கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கடினம். அதனாலேயும் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மாணவர்கள் இந்த நீட்டை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பிரச்சனையை என்ன பார்க்குறோம்னா, இந்த நீட் எக்ஸாம், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குல்ல, அது ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரும். சரிங்களா? இப்போ நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியலன்னா அடுத்த வருஷம் தான் எக்ஸாம் வரும். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இது ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. அப்புறம் இப்போ இந்த டெல்லியில் ஜந்தர் மந்தர் பார்த்தீங்கன்னா சிஜேபிலாம் போராட்டம் பண்ணுறாங்கல்ல, அதில் கிட்டத்தட்ட அந்த நீட் எக்ஸாம் வினாத்தாள் இருக்குது பார்த்தீங்களா, அது மட்டும் 65 முறை பார்த்தீங்கன்னா லீக் ஆகிருக்கான். அது இதை ஏன் கவர்மெண்ட் இது வரைக்கும் முறையாக கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லி தான் அந்த போராட்டத்தை துவங்கி இப்போ நீட்டை ரத்து பண்ணுன்ற அளவுக்கு போய் நிற்கிது. சரிங்களா? இப்போ நீட் தேர்வுனால நன்மைகள் எத்தனை %, தீமைகள் எத்தனை % பார்த்துருவோமா? இது நன்மைகள், இது தீமைகள் வச்சுக்குவோம். ரெண்டுமே 50-50 தாங்க. நன்மைகள் 50, தீமைகள் 50. இப்போ இந்த தீமைகளை குறைக்கலாம்.
நன்மைகளை அதிகரிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தீமைகளை குறைக்கிறது எப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. கோச்சிங் சென்டருக்கு பார்த்தீங்களா, ப்ரைவேட்டில் வந்து நிறையா கோச்சிங் சென்டர் காசு கட்டி எல்லாம் படிக்கிறாங்கல்ல, அந்த கோச்சிங்கை தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மாணவர்கள் பயிலக்கூடிய வகையில் அனைத்து மாவட்டங்கள்லையும் 1 அல்லது 2 கோச்சிங் சென்டரை துவங்கினாவே ஆட்டோமேட்டிக்காக தீமைகள் குறைஞ்சிரும், நன்மைகள் அதிகமாயிரும். சரிங்களா? அதனால் கிராமத்தில் படிக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்கறது நல்ல விதம். ஃப்ரீயாக கோச்சிங் கொடுக்க முடியாட்டியும் கூட வந்து பார்த்திங்கன்னா, குறைந்த அளவு கட்டணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி வசூல் பண்ணிங்கன்னா, இது வந்து இந்த நீட் தேர்வை யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. அதே சமயம் அந்த கோச்சிங் சென்டரில் தகுதி வாய்ந்த திறமையான ஒரு ஸ்டாஃப்ஸை வந்து பார்த்திங்கன்னா இன்சார்ஜாக போடணும். அவங்க வந்து சிறப்பாக பாடத்திட்டங்களை வந்து எடுத்தாங்கன்னா நீட் தேர்வை எல்லா மாணவர்களும் ஆதரவு தெரிவிப்பாங்க. அதே சமயம் எல்லா கிராமப்புறங்கள் நகர்ப்புறங்கள்லேருந்து அனைத்து மாணவர்களும் இந்த மருத்துவ படிப்பிற்காக அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி உள்ளே போய் அவங்களோட மருத்துவ படிப்போட கனவை நிறைவேற்றிக்குவாங்க. சரிங்களா? மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீட் தேர்வை பற்றி யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்க ஆர்வப்பட்டாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீட் தேர்வு படிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் அந்த போராட்டக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து இது தெரிஞ்சுக்கிட்டு, அதே சமயம் நீட் தேர்வுங்கிறது ஒரு நல்லது தான். சில குறைகளை நீக்கினா சிறப்பாக இருக்கும். சரிங்களா? இந்த நீட் தேர்வு வச்சு நிறையா மாநிலங்களில் அரசியல்வாதிகள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு படிப்பில் கூட அரசியல் பண்ணுறாங்க. சரிங்களா? நீட்டு நல்ல விஷயம் தான். சில குறைகள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணிட்டா அட்டகாசமான ஒரு திட்டம் தான் நான் சொல்லுவேன். நான் ஒரு நீட்டுக்கு எதிரானவனும் இல்லை, ஆதரவானவனும் இல்லை. நீட்டை பற்றி உள்ளதை உள்ளபடி சொல்லிட்டேன். இந்த நீட்டை பற்றி நான் சொன்ன தகவலில் ஏதாவது கொஞ்சம் முன்னப்பண்ண இருந்தாலும் தப்பாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். அதேமாரி உங்களுக்கு வேறு ஏதாவது விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்கள் வந்து அந்த கமெண்ட்டை பார்த்து அவங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோட ஆசை. மறக்காமல் நான் வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், டாட்டா, பாய் பாய்.